வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. பக்கோடாங்க. எப்படி பக்கோடா செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. கடலப்பருப்பு 1/4 கிலோ ஊற வச்சேங்க. அதுவும் கூட 50 துவரம் பருப்புங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்குங்க. அதுக்காக தாங்க ஊற வச்சு மிக்ஸி அரைச்சாச்சுங்க. மிக்ஸி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு சீவி போட்டு இஞ்சி சீவி போட்டுட்டாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பக்கோடா அது மாதிரிலாம் பக்கோடாவும் ஒரு டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. நம்ம வீட்டில் செய்கிற பக்கோடா, கடையில் வாங்குகிற பக்கோடாவோட நம்ம வீட்டில் செய்கிற பக்கோடா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதில் வந்துட்டு சோடா மாவு அதெல்லாம் போடுவாங்க, அது உடம்புக்கு கெடுதல் இல்லைங்களா. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ வந்துட்டு உப்பு வந்துட்டு கொஞ்சம் பார்த்தேன், உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உப்பு கூட போட்டு நான் வந்துட்டு பிசைஞ்சிக்கிறேங்க. பிசைஞ்சு அடுத்தது எண்ணெயை காய வச்சு அதை அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியது தாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க பக்கோடா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மம்மி, கொஞ்சம் பக்கோடா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் டக்குன்னு நான் வந்துட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு கடகடன்னு போட்டேங்க. இன்னொரு நாளைக்கு நான் வந்துட்டு பக்கோடா போடும்போது உங்களுக்கு ஃபுல் வீடியோ சூப்பராக எடுத்து காட்டுறேங்க. இப்போ வந்துட்டு பசங்க வந்துட்டு திடீர்னு கேட்டாங்க, அதனால் டப்புன்னு வந்துட்டு செஞ்சேங்க. நீங்களும் இதே மெத்தடில் பக்கோடா செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க. டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குதுங்க. உங்கள் வீட்லையும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம பக்கோடா கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. வடை, பக்கோடா, பஜ்ஜி அந்த மாதிரிலாம் ஈவினிங் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்கங்க. உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் சூப்பராக கொண்டாடிட்டீங்களா? எங்கள் வீட்லேயும் கொண்டாடியாச்சுங்க. இங்கே பாருங்கள், பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்களா? பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கோடாவும் டீயும் குடித்தோம்னா செம்மையாக இடுங்க. சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் சூப்பராக போச்சுங்களா பொங்கலை? எங்கள் வீட்லேயும் சூப்பராக போயிடுச்சுங்க பொங்கல். தேங்க்யூ, பாய். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுவோங்க, நீங்களும் பார்த்து பயன்பெறலாங்க. தேங்க்யூ, பாய்.